இன்னைக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு எல்லாம் ஒரு என்ன சொல்ற பாழ்பட்டு வறுமை மிஞ்சி போன என்று பாரதி சொன்னது மாதிரி எங்களுடைய நிலத்துல ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. அது அண்டை காலகட்டம் வேற இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரம் உண்டு வந்துட்டுது. நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ள புதிய தலைமுறைக்குள்ள ஈடுபாடு வரா வந்துட்டுது. அப்ப அந்த வகையில நீங்கள் சொல்ற மாதிரி நாங்களும் என்னன்னு சொல்லி சொன்னா இப்படி ஒரு சகோதர படுகொலை என்று சொல்ற விஷயங்கள் நடக்கைக்குள்ள எங்கிட விஷயத்திலும் இப்ப நாங்கள் ஒரு இடசாரிக்கிறது ஒரு நற்பண்புகளோட ஒரு சமூகத்துக்குள்ள நாங்கள் செயற்படணும் என்று யோசிச்ச அந்த சூழல் எங்களையும் புரட்டலைஸ் பண்ணிச்சு. அப்ப நாங்களும் என்னன்னு சொல்லி சொன்னா ஓநாய்கள் மத்தியில ஓநாய்கள் மாதிரி வாழணும் என்ற ஒரு நிலவரத்துக்கு நிர்பந்திக்கப்படுகிற நாங்க விரும்பாத ஒரு சூழலை நோங்கி நாங்கள் தள்ளப்பட்டு நாங்களும் தவறுகள் இழைக்கிறவர்களாகவும் நாங்கள் இருந்திருக்கிறோம். அதை நாங்கள் இல்லை என்று நாங்கள் சொல்லலாது. ஏனென்றா முழு சமுதாயமே வெறுப்படைகிறது மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஆனாலும் இதுகளுக்கு அப்பால இந்திய இலங்கை ஒப்பந்தம் கட்சியாத்திடப்பட்டது. அது கிட்டத்தட்ட 83 பெரிய இனவன்முறை நடந்தது. 84 வருஷத்துல 29 ஜூலைல இந்தோ ஸ்ரீலங்கா நெக்கோட் வந்தது. நாங்கள் அப்ப எல்லாம் கனவில் நாங்கள் கூட நினைக்கல இதோட நாங்கள் போகலாம்னு எங்களுக்கு ஜீரணிக்க முடியாது. அந்த நாங்கள் ஈழமண்ட கனவில இருந்தாங்க.